ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன? ஸோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை வாங்கிக்கிறது, இல்ல லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஒன்று ஆக்சிஜனை வாங்கணும், இல்ல ஹைட்ரஜனை லாஸ் பண்ணணும். ரிடக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். ரெண்டுல எது நடந்தாலும் அது ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அப்படின்னு. சார் ரெண்டுமே நடக்குது சார் ஒரு ரியாக்ஷன்ல. ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் அப்படி ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப ஷார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன், RED வந்து ரிடக்ஷனையும், OX வந்து ஆக்சிடேஷனையும் மென்ஷன் பண்ணும். ஸோ அதான் இங்க சார் போட்டிருக்கேன். ஒன் ரியாக்டன்ட் கெட் ஆக்சிடைஸ்ட் while the other get reduced during a reaction. That kind of reaction is called redox reaction அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா வெறும் காப்பர் மட்டும் தான் இருக்கு. இது ஆக்சிஜனை கெயின் பண்ணி காப்பர் ஆக்சைடு அப்படின்ற காம்பவுண்டா மாறுது. ஸோ இது கெயின் ஆஃப் ஆக்சிஜனால திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆக்சிடேஷன். அடுத்து பாருங்க, காப்பர் ஆக்சைடு பிளஸ் ரியாக்ஷன் வித் என்னது நமக்கு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இது காப்பரா மாறுது. அப்ப இதுல இருந்து ரிமூவல் ஆஃப் என்னதுமா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் லாஸ் பண்ணா என்னது அது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், இந்த ரியாக்ஷன்ல நீங்க ஒரு பார்க்கலாம். என்னன்னு கவனிங்க, காப்பர் ஆக்சைடு காப்பரா மாறி இருக்கு. நல்லா கவனிங்க, காப்பர் ஆக்சைடு என்னவா இருக்கு, காப்பரா மாறி இருக்கு. H2 என்னவா இருக்கு, நமக்கு H2O மாறி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை லாஸ் பண்ணி இது காப்பரா மாறி இருக்கு. அப்ப இது என்னது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? இங்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வாங்கி H2O வாங்கி கெயின் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாமா? சோ ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். பாருங்க, ஜிங்க் ஆக்சைடு ரியாக்ஷன் வித் கார்பன், இட் கிவ்ஸ் ஜிங்க் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இங்க என்ன நடக்குது, இது லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணிருக்கு, என்ன இருக்கு, ரிடக்ஷன் ஆயிருக்கு. இந்த கார்பன் என்ன பண்ணிருக்கு, கெயின் ஆஃப் ஆக்சிஜனை வாங்கி கார்பன் மோனாக்சைடா மாறி இருக்கு. ஸோ சைமல்டேனியஸா ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்.